மாணவர்களுக்காக படகு ஒன்றை பரிசளித்த தாவேகா நிர்வாகிகள். தாவேகாவினரின் இந்த செயல் இணையத்தில் பல்வேறு தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் நெல்லித்துறை ஊராட்சியில் வாழும் கிராம மக்கள், மாணவர்கள் அத்திக்கடவு ஆற்றை கடந்து செல்ல 10 கிலோமீட்டர் வரை சாலை மார்க்கமாக சுற்றி செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இதனால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு சிரமம் ஏற்பட்டது. இதனை அறிந்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அத்திக்கடவு ஆற்றை எளிதாக கடக்கும் வகையில் படகு ஒன்றை பரிசளித்தார். இதன் மூலமாக பரளிக்காடு பரிசல் துறை பில்லூர் அணை நீர்த்தேக்கம் அத்திக்கடவு ஆறு வழியாக குறுகிய தூரத்தில் பாதுகாப்பாக கடந்து செல்ல உதவும். மேலும் 8 பழங்குடியின கிராமங்களுக்கு நேரடியாக பயனடைய செய்யும் என கூறப்படுகிறது. படகு வழங்கிய தாவேகாவினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் சார்பாக மேட்டுப்பாளைய தொகுதி நெல்லித்துறை பஞ்சாயத்து பழங்குடியின மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் ஆற்றை கடப்பதற்காக பரிசல் ஒன்று காரமடை ஒன்றிய தலைமை கழக தோழர்கள் சார்பாக இன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பரிசல் வழங்கிய காரமடை ஒன்றிய கழக தோழர்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாகவும் மாநில பொதுச் செயலாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவினர் இந்த செயலை சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர்.